வாங்க கொழுக்கட்டைக்கு நம்ம 10 வகையான பூரணம் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம எப்போவுமே பண்ணுற பூரணம் மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி பண்ணினா நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான பூரணம் கிடைக்கும். வாங்க அதுக்கு நான் வந்து பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவு நெய் போட்டிருக்கேன். நெய் போட்டு துருவின கேரட் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, 2 நிமிஷம் வதங்கினா போதும். 2 நிமிஷம் ஆனதும் நீங்கள் ஒரு ஸ்பூனோ இல்லைனா 2 ஸ்பூனோ சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க, துருவின தேங்காய். அதை லேசாக அப்படியே கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு ரொம்ப நேரம் இதெல்லாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக கிளறி விட்டாலே போதும். இது கூட நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். ரொம்ப பவுடர் பண்ண வேணாம், சும்மா கொரப்பாக அரைச்சி போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஏலக்காவும் ஒரு பிஞ்ச் அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு இப்போ பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பண்ணுற எல்லா பூரணமுமே ரொம்ப நேரம் ஆகாது, எல்லாம் வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே முடிஞ்சிற அளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். அடுத்து திரும்ப பேன் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. அதே அளவு ஒரு 3-4 ஸ்பூன் அளவு பீட்ரூட் துருவி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை எப்பவுமே உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்து அந்த கலர் வராது, அதுக்காக தான் நான் ஒயிட் சுகர் சேர்த்தேன். தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கோங்க. எள்ளு கூட உங்களுக்கு கூடவோ குறைவோ உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து ஏலக்காவும் உப்பும் லைட்டாக சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு இன்னொரு பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இதில் வெல்லம் போட்டும் பண்ணால் இந்த மாதிரி நமக்கு கலர் கிடைக்காது. 50 கிராம் அளவு சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. தண்ணியில் 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நல்லா கொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை வந்து கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் போல் இதே மாதிரி கிளறிட்டே இருந்தீங்கன்னா நல்லா உதிரியாக நமக்கு வரும். இதுலேயும் நான் சர்க்கரை தான் சேர்த்துருங்க. உங்களுக்கு வெல்லம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெல்லம், நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்தா அது கலர் கிடைக்கும், அதுக்காக தான் நான் அந்த மாதிரி வெல்லம் சேர்க்கலை. தேங்காவை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி போடுங்க. இதுக்கு இப்படி பண்ணி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கடிப்படும்போது வாயில் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நான் 3 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துருக்கேன். எள்ளு வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டான்னா வேண்டாம். கொஞ்சம் திராட்சை போட்டிருக்கேன். பாதாம் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நமக்கு இந்த பூரணமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அவலும் தேங்காயும் வச்சு பண்ண போகிறோம். அவலும் தேங்காயும் சரி அளவு எடுத்துக்கோங்க. நான் அவலை தண்ணியில் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். துருவின தேங்காவை இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு நெய் எதுவும் போடாமல் அப்படியே வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம எடுத்து புழிஞ்சு வச்சுருக்க அவலை நல்லா தண்ணிலாம் வடிஞ்சிடணும். ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டு விட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். உதிரியாக கிடைக்கும் அப்போ தான். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவு நீங்கள் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். போட்டுட்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். உங்களுக்கு இதில் வேணும் அப்படின்னா எள்ளு லைட்டாக சேர்த்துக்கோங்க. நான் லேசாக சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணி ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதில் நாட்டு சர்க்கரை, தேங்காய், எள்ளு இது எல்லாமே சம அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கூடவே குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இதில் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அவ்வளோதான், இதெல்லாம் ஒன்றா கலந்துட்டிங்கன்னா நமக்கு இன்னொரு பூரணம் ரெடி ஆகிடும். அடுத்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் நான் 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துருக்கேன். ரவை நல்லா செவந்து வரட்டும். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. அது செவந்து வர வரைக்கும், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ அதில் நான் 2 ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துருக்கேன். துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். வேர்க்கடலையும் முந்திரியும் மிக்சியில் ஒரே ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துருக்கேன். அது கொஞ்சம் ரொம்ப அரைஞ்சிருச்சு, ஒரு பல்ஸ் கொடுத்தா போதும். இதில் வந்து 3 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதுலேயும் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டோன்னா அவ்வளோதான், நமக்கு இன்னொரு பூரணமும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இன்னொரு பூரணம் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் எல்லா நட்ஸுமே எடுத்திருக்கேன். எல்லாமே சம அளவு எடுத்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ தேவையானதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நான் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். தேங்காய் கூட உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இதில் நான் எல்லா நட்ஸுமே சேர்த்துருக்கேன். இதில் வந்து முந்திரி, திராட்சை, பேரிச்சம்பழம், பாதாம், வேர்க்கடலை, இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைன்னா கூட அந்த நட்ஸ் எல்லாம் கூட நான் சேர்த்துக்கோங்க. நான் இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். நான் 1 ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து விநாயகருக்கு பிடிச்ச லட்டுலேயே நம்ம பூரணம் பண்ணலாம். அதுக்கு நான் எல்லாமே ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு சர்க்கரை மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. எள்ளு சேர்த்துருக்கேன் 1 ஸ்பூனு. அவ்வளோதான், இதெல்லாம் ஒன்றா கலந்து இதை பூரணமாக எடுத்து வச்சு செஞ்சேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பச்சை பயிர் வச்சு ஒரு பூரணம் பண்ணலாம். இதுக்கு நான் பச்சை பயிரை நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பச்சை பயிர் வந்து ஒரு கை நிறைய எடுத்திருக்கேன். நான் 2 ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். வெல்லம் வந்து அந்த மாதிரி கரைஞ்சி வரும்போது நீங்கள் நிறுத்திடுங்க ஸ்டவ்வை. அதுக்கப்புறம் வந்து நான் தேங்காவை இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மாதிரி இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து எள்ளு வந்து நல்லா கழுவி வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். எள்ளும் நாட்டு சர்க்கரையும் சம அளவு எடுத்திருக்கேன்.
இதை மிக்சியில் போட்டு ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இதில் வந்து பொடிச்சு வச்சுருக்க வேர்க்கடலையும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஒன்றா கலந்துருங்க. இதுவும் நல்லாயிருக்கும், பூரணம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எல்லாமே நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னோட விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.